கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. ம். சரி. ஆனா, அந்த அக்கவுண்ட்ல எவ்ளோ பணம் இருக்கு, யாருக்கு எவ்ளோ பணம் அனுப்புறீங்க அப்படிங்கிற விஷயத்த, உங்க பக்கத்து வீட்டுக்காரர்ல இருந்து உலகத்துல இருக்கிற எந்த ஹேக்கராலும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும்னா எப்படி இருக்கும்? அது கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம நிதி நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்சா நிம்மதியா தூங்கவே முடியாது. கண்டிப்பா. ஒரு கண்ணாடியால ஆன பேங்க் லாக்கர்ல உங்க சேமிப்ப வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை அது. அத நீங்க பாதுகாப்பானதுன்னு நினைப்பீங்களா? வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு லாக்கரை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் உலகத்துக்குள்ள நுழைஞ்சா பெரும்பாலான இடங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி லாக்கர்களா தான் இருக்கு. பிட்காயின், எத்தீரியம்னு ஆரம்ப கால பிளாக் செயின்கள் எல்லாமே 100% வெளிப்படைத்தன்மை கொண்டவை. ஆமா, அது ஒரு பப்ளிக் லெட்ஜர் தானே. யாருடைய வாலெட்ல எவ்ளோ கிரிப்டோ இருக்குன்னு யார் வேணாலும் பார்க்கலாம். கரெக்ட். இந்த வெளிப்படைத்தன்மை தான் தொழில்நுட்பத்தோட பலம்னு நாம நம்பி வந்தோம். ஆனா அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல தனிமனித பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. வெளிப்படைத்தன்மைக்கும் தனிப்பட்ட நிதி பாதுகாப்புக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. பெரிய நிறுவனங்களோ இல்ல பெரும் பணக்காரர்களோ தங்கள் மொத்த சொத்து மதிப்பையும் அப்படி பொது வெளியில காட்ட கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. இந்த சிக்கல தீர்த்து ஒருத்தரோட சொத்து மதிப்ப உலகத்தோட கண்களில் இருந்து மறைச்சு, அதே சமயம் பரிவர்த்தனைகளை நம்பகத்தன்மையோட செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இப்ப பெரிதா இருக்கு. ம். இதுதான் அஜய் சத்ருவேதி அவங்க சமீபத்துல ஜூம் மீட்டிங் மூலியமா ஒரு பெரிய பிரசன்டேஷனா கொடுத்திருக்காங்க. எல்ஹெச்என்எஸ் ஆரிஜின் திட்டம், அப்புறம் அவங்க புதுசா கொண்டு வர்ற அனுபிஸ் பிளாக் செயின். இந்த ஆதாரங்களை வச்சுதான் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பகுப்பாய்வு செய்ய போறோம். அதாவது அஜய் சதுர்வேதி அந்த மீட்டிங்ல கொடுத்த தரவுகள் வெறும் மேம்போக்கான விஷயங்கள் கிடையாது. கிரிப்டோ உலகத்தை வெறும் விலை ஏற்ற இறக்கங்களா இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிற பிசினஸா பாக்குறவங்களுக்கு மத்தியில இது ரொம்ப வித்தியாசமானது. ஆமா, இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிளான் இருக்கு. கண்டிப்பா பல வருஷங்களா திட்டமிடப்பட்ட ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கறது அந்த தரவுகள் ரொம்ப ஆழமா விளக்குது. அப்போ இந்த திட்டத்தோட பரிணாம வளர்ச்சியை பத்தி முதல்ல பேசிடுவோம். ஆரம்பத்துல பாலிகான் பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருந்த இந்த ஒரிஜின் திட்டம் இப்ப தங்களுக்குன்னு சொந்தமா உருவாக்கப்பட்ட அனுபஸ் பிளாக் செயினுக்கு மாறுறாங்க. ஆமா, ஒரு பெரிய டிரான்சிஷன் நடக்குது. அஜய் தன்னோட விளக்கத்துல மிக முக்கியமான சில எண்களை குறிப்பிடுறாரு. இந்த திட்டத்தோட பின்னால 24 லட்சம் கம்யூனிட்டி உறுப்பினர்கள் இருக்காங்க. 24 லட்சம் பேர், அது ரொம்ப பெரிய நம்பர். அது மட்டும் இல்ல, 2.3 பில்லியன் டாலர் அளவிலான ரிஸ்க் ஃப்ரீ ரிசர்வ் நிதி இருக்கு. மேலும் 426.33 மில்லியன் லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. பாலிகான் ஏற்கனவே ரொம்ப பிரபலமான பாதுகாப்பான நெட்வொர்க் தானே, அப்புறம் ஏன் புதுசா முதலிலிருந்து ஒரு பிளாக் செயினை உருவாக்கணும்? இது ஒரு கட்டமைப்பு பெரிதாகும்போது அதோட தேவைகளும் மாறும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பல வருஷமா ஒரு வாடகை வீட்ல வசிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே. அந்த வீடு எவ்வளவு வசதியா இருந்தாலும் நீங்க விரும்பியபடி சுவர்கள மாத்த முடியாது. உரிமையாளர் வைக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். மாசா மாசம் வாடகை கொடுக்கணும். கரெக்ட். கிரிப்டோ உலகத்துல இது நெட்வொர்க் ஃபீஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதான் கேஷ் ஃபீஸ் மற்றும் நெட்வொர்க் கட்டுப்பாடுகள். 24 லட்சம் பேரு ஒரு வாடகை பிளாக் செயின்ல தொடர்ந்து பரிவர்த்தனை செய்யும்போது அது அந்த நெட்வொர்க்ல மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும். ஓஹோ, அப்படியென்றால் 2.3 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான சொத்தை நிர்வகிக்கும்போது இன்னொருத்தரோட தொழில்நுட்பத்தையோ பாதுகாப்பையோ சார்ந்திருக்கிறது லாஜிக் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அது மட்டும் இல்ல. தங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பிளாக் செயினை உருவாக்கும் போது பரிவர்த்தனையோட வேகத்தை அவங்களால தீர்மானிக்க முடியும், கட்டணங்களை சீரமைக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேல அவங்க நினைக்கிற அந்த பிரைவசி அப்படிங்கிற செக்யூரிட்டி லேயரை வாடகை வீட்ல கட்ட முடியாது. சொந்தமா ஒரு கோட்டையை கட்டினாதான் முடியும். அதற்கான அஸ்திவாரமா தான் இந்த அனுபிஸ் நெட்வொர்க் 2010ல இருந்தே திட்டமிடப்பட்டு இப்ப நிஜமாகி இருக்கு. இப்போ புரியுது. ஒரு பெரிய பொருளாதார சாம்ராஜ்யத்துக்கு தேவையான சொந்த கட்டமைப்பு இது. சரி, அந்த ஜூம் மீட்டிங்ல அஜய் சதுர்வேதி ஒயிட் பேப்பரோட 5வது அத்தியாயத்தை பத்தி ரொம்ப விரிவாக பேசுறாரு. ஆமா, அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சந்தையில உள்ள பல டோக்கன்களை பத்திய குழப்பங்களுக்கு அங்கே விடை இருக்கு. அடிப்படையா 3 டோக்கன்களை பத்தி அவர் விவரிக்கிறாரு. 1, அனுபிஸ் பப்ளிக் செயின் டோக்கன். இது மார்ச் 7, 2024 அன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. கரெக்ட். இதோட மொத்த சப்ளை வெறும் 2,10,00,000 மட்டுமே. இது இவிஎம் கம்பேட்டிபிள்னு அவர் சொல்றாரு. இந்த இவிஎம் சப்போர்ட் ஏன் அவ்வளோ முக்கியமானது?
இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் செயின் உலகத்துல ஒரு புதிய நெட்வொர்க்கை உருவாக்கும் போது எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால் டெவலப்பர்களை உள்ள கொண்டு வர்றது தான். ஆமா, புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னு யோசிப்பாங்க. கண்டிப்பா டெவலப்பர்கள் புதிய கோடிங் மொழியை கத்துக்கணும்னா தயங்குவாங்க. ஆனா EVM சப்போர்ட் இருந்தா, அதாவது இத்தீரியம் வர்ச்சுவல் மிஷின் சப்போர்ட் இருந்தா, ஏற்கனவே இத்தீரியம் பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே காப்பி பேஸ்ட் செஞ்சு அனுபிஸ் நெட்வொர்க்ல இயக்க முடியும். வாவ்! அப்ப டெவலப்பர்களுக்கு வேலை ரொம்ப சுலபம். ஆமா, இது புதிய ஈகோசிஸ்டமை மிக வேகமா வளர வைக்கும். அது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். சரி, அடுத்த 2 டோக்கன்களுக்கு வருவோம். ஒன்னு விலை மாறக்கூடிய தன்மை கொண்ட LGNs. இன்னொன்னு எப்போதும் ஒரு USDTக்கு சமமா நிலைநிறுத்தப்படும் ஸ்டேபிள் காயின் A. ம், இந்த 2க்கும் என்ன தொடர்பு? இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? LGNs அப்படிங்கறத பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுற மார்க்கெட் விலைக்கு ஏற்ப மாறக்கூடிய கச்சா தங்கமாவும், ஸ்டேபிள் காயின் A அப்படிங்கறத ஒரு அரசாங்கம் அந்த தங்கத்தோட அடிப்படையில அச்சடிச்சு வெளியிடும் ஒரு நாணயமாவும் எடுத்துக்கலாமா? இது ரொம்பவே பொருத்தமான ஒப்பீடு. ஒரு நிலையான நாணயத்தை காத்திலிருந்து அப்படியே உருவாக்கிட முடியாது. ஆமா, அப்படி செஞ்சா அதுக்கு மதிப்பே இருக்காது. கரெக்ட். அப்படி உருவாக்குனா அது வெறும் நம்பர் மட்டும்தான். அதுக்கு ஒரு அடிப்படை மதிப்பு தேவை. இங்க அந்த ரிசர்வாக செயல்படுறது தான் LGNs. ஓஹோ! ஒவ்வொரு ஸ்டேபிள் காயின் A உருவாகும் போதும் அதுக்கு பின்னால $1 மதிப்பிலான உத்தரவாதம் இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஸ்டேபிள் காயின் ஏஐ பெறுவதற்கு நம்மகிட்ட உள்ள LGNs-அ நாம அழிக்கணும், அதாவது பர்னிங் பண்ணணும்னு ஒயிட் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அழிக்கப்படும் அந்த LGNs நேரா பிளாக் ஹோல் அல்லது ஜீரோ அட்ரஸ் எனப்படும் இடத்துக்கு சென்று நிரந்தரமா அழிஞ்சிடும். கச்சா தங்கத்தை நீங்க உலைக்களத்துல போட்டு உருக்கி நிரந்தரமா அழிச்சிட்டு அதுக்கு பதிலா நிலையான நாணயத்தை பெறுகீங்க. எதற்காக இந்த அழிவு மெக்கானிசம்? கிரிப்டோ பொருளாதாரத்துல இதை டீஃப்ளேஷனரி மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளோட மொத்த விநியோகத்தை திட்டமிட்டு குறைக்கிறது. சப்ளையை குறைக்கிறது. கரெக்ட். ஆமா, ஒரு பக்கம் மக்கள் ஸ்டேபிள் காயின் ஏஐ உருவாக்க மார்க்கெட்ல இருக்கிற LGNs டோக்கன்கள் பிளாக் ஹோலுக்கு சென்று அழிஞ்சுகிட்டே இருக்கும். இதனால LGNs-ஓட மொத்த சப்ளை குறையும். பொருளாதாரம் என்றாலே சப்ளை மற்றும் டிமாண்ட் விதிகள் தானே. தற்போது LGNs விலை $4.15 அளவுல ரொம்ப குறைவா இருக்கு. இத அதிகம் வாங்கி ஸ்டேக்கிங் செய்வது புத்திசாலித்தனம். ஒரு வருஷம் ஸ்டேக் செஞ்சா ஒரு LGN என்பது 9 LGN-களா வளரும்னு சொல்றாரு. ம், அதன் பின் அதை ஸ்டேபிள் காயின் ஏவாக மாத்திக்கலாம்னு சொல்றாரு. கிரிப்டோங்கிறது எப்போதுமே நிலையற்ற ஒரு மார்க்கெட். அப்படி இருக்கும்போது இப்படி 9 மடங்கு பெருகும்னு சொல்றது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கிற ரிஸ்கான விஷயம் இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமோட்டர் பேசுற மாதிரி தோணுதே. நீங்க கேட்கறது நியாயமான சந்தேகம்தான். அதனால தான் இதை நாம கண்மூடித்தனமான முதலீட்டு ஆலோசனையா எடுத்துக்காம அஜய் விளக்கும் ஒயிட் பேப்பரோட கணித அடிப்படையா பார்க்கணும். அதாவது அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஆமா, பிளாக் ஹோல் மெக்கானிசம் மூலியமா சப்ளை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிற அந்த தியரியோட அடிப்படையில அவர் இந்த யுக்தியை முன்வைக்கிறாரு. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள், சென்டிமெண்ட்னு பல விஷயங்களை சார்ந்தது. நீண்டகால பார்வையில அந்த எக்கோசிஸ்டம் வளரும் நம்புறவங்களுக்கான ஒரு பிளானா தான் இதை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு இது செட் ஆகாதுன்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. விலைச்சரிவை கண்டு பேனிக் ஆகுற ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்களுக்கும் இந்த ஒயிட் பேப்பரோட இலக்குக்கும் செட் ஆகாதுன்னு அவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு. சரி, சப்ளை குறைஞ்சு டிமாண்ட் அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த தியரிய தாண்டி நாம இப்போ அனுபிஸ் பிளாக் செயினோட மிக முக்கியமான தொழில்நுட்ப பக்கத்துக்கு வருவோம். அஜய் தன்னோட உரையில அதிகம் பயன்படுத்தும் வார்த்தை செலக்டிவ் பிரைவசி. தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை. ஆமா, நம்ம உரையாடலோட தொடக்கத்துல நான் சொன்ன அந்த கண்ணாடி லாக்கர் உதாரணம் நினைவிருக்கா? பிளாக் செயின் 100% வெளிப்படைத்தன்மை கொண்டதால ஏற்படும் ஆபத்தை அன்யூபெஸ் எப்படி சரி செய்யுது? இந்த இடத்துல தான் அவங்க ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப், அதாவது ZK ரோல்அப்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. இது அந்த கண்ணாடி லாக்கரை ஒரு இரும்பு லாக்கரா மாத்துது. இந்த ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் பேரை கேட்டாலே கொஞ்சம் டெக்னிக்கலா காம்ப்ளெக்ஸா இருக்கே. இது உள்ள எப்படி வேலை செய்துங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு சின்ன நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு கிளப்புக்கு போறீங்க. ஓகே. அங்க இருக்கிற பவுன்சர் நீங்க 18 வயசை தாண்டுனவரான்னு செக் பண்ணணும். பொதுவா நீங்க என்ன செய்வீங்க? வழக்கம் போல என் டிரைவிங் லைசென்ஸ் அல்லது ஐடி கார்டை காட்டுவேன். கரெக்ட். அதுல உங்க பிறந்த தேதி, உங்க முழு விலாசம், உங்க பேருன்னு எல்லாமே இருக்கும். ஆனா பவுன்சருக்கு தேவை நீங்க 18 வயசை கடந்தவரா அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான். உங்க முகவரியோ தேதியோ அவருக்கு எதற்கு?
ஆமா, அது அவருக்கு தேவையில்லாத பர்சனல் தகவல். ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செய்யும். ஒரு டிஜிட்டல் சான்றிதழா அது ஆம் இவர் 18 வயசை கடந்தவர்னு மட்டும் சொல்லும். வேறு எந்த தகவலையும் தராது. வாவ்! நிஜமாவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே! அதே போல தான் அனுபுஸ் நெட்வொர்க்கிலும் நடக்கும். நீங்க ஒரு பெரிய தொகையை பரிமாற்றம் செய்யும்போது இந்த பரிவர்த்தனையை செய்வதற்கு போதுமான பணம் இவரோட வாலெட்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பிளாக் செயின் உறுதி செய்யும். அப்போ பேலன்ஸ் வெளிய தெரியாதா? சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. ஒருத்தரோட பேலன்ஸ் யாருக்கும் தெரியாது, பரிவர்த்தனைகள்லாம் ரகசியம்னா, இத சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்றவங்களுக்கும், ஹவாலா ஆபரேட்டர்களுக்கும், தீவிரவாத நிதியுதவி செய்றவங்களுக்கும் ரொம்ப வசதியான ஒரு விளையாட்டு மைதானமா மாறிடாதா? அரசாங்கங்களும் ரிசர்வ் வங்கிகளும் இது எப்படி அனுமதிப்பாங்க? நீங்க கேட்டது 100க்கு 100 நியாயமான கேள்வி. பல பிரைவசி காயின்கள் அரசாங்கத்தால தடை செய்யப்படுறதுக்கு காரணமும் இதுதான். ஆனா அனுபுஸ் பிளாக் செயின் இங்க ஒரு புத்திசாலித்தனமான பேலன்ஸை உருவாக்கியிருக்காங்க. என்ன பேலன்ஸ் அது? அவங்க 100% அனாமிதயத்தன்மையே, அதாவது அனானிமிட்டிய வழங்கல. அவங்க கேஒய்சி அப்படிங்கிற அடையாள சரிபார்ப்பை கட்டாயமாக்குறாங்க. இது ஜீரோ நாலேஜ் பேஸ்ட் ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க. அதாவது உள்ள வர்றதுக்கு முன்னாடி என் உண்மையான அடையாளத்தை நான் பதிவு செய்யணுமா? கட்டாயமா செஞ்சாகணும். இந்த பிளாக் செயின்ல நுழையிற ஒவ்வொரு நபரும் தங்களோட உண்மையான அடையாளத்தை வெரிஃபை செய்தாகணும். ஆனா அந்த அடையாளம் பப்ளிக் லெட்ஜர்ல யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாவே வைக்கப்படும். ஓஹோ, வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனா சிஸ்டம்க்கு தெரியும். ஆமா, நீங்க பாதுகாப்பா உங்க பிசினஸ் செய்யலாம். ஒருவேளை உங்க கணக்கின் மேல சட்டவிரோத பணப்பரிமாற்றமோ அல்லது தீவிரவாத நிதி உதவியோ நடப்பதா அரசாங்கத்துக்கோ அல்லது சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கோ சந்தேகம் வந்தா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாமா? கண்டிப்பா அவங்க உரிய சட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட அந்த கணக்கோட அடையாளத்தை மட்டும் வெளிப்படுத்த கோரலாம். ஆஹா, அப்போ பப்ளிக்கிடம் இருந்து தனிமனித சுதந்திரம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி பொறுப்புடைமை. இந்த ரெண்டுக்கும் நடுவே ஒரு கயிற்றின் மேல நடக்கிறது போல ஒரு நுட்பமான சிஸ்டமா அவங்க உருவாக்கியிருக்காங்க. கரெக்ட். இது பாரம்பரிய வங்கிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கிரிப்டோ உலகத்துக்குள்ள நுழைய ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதனால தான் அஜய் தன்னோட பிரசன்டேஷன்ல 2030ஆம் ஆண்டிற்கான ஒரு நீண்டகால ரோட் மேப்பை உறுதியா முன்வைக்கிறார் இல்லையா? ஆமா, இது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடிவடைகிற எம்எல்எம் திட்டமோ அல்லது வெறும் பணத்தை இரட்டிப்பாக்கும் திட்டமோ கிடையாது. பாரம்பரிய நிதி அமைப்பிற்கும் பரவலாக்கப்பட்ட அமைப்பிற்கும், அதாவது ட்ராட்ஃபை மற்றும் டிஃபைக்கும் அனுபுஸ் ஒரு பாலமா செயல்பட போகுது. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்க பிசினஸ் சீக்ரெட்ஸ் வெளியே தெரிஞ்சிடுங்கிற பயத்துல தான் பிளாக் செயினுக்கு வர தயங்குறாங்க. செலக்டிவ் பிரைவசி அந்த தயக்கத்தை உடைக்குது. ஆமா, அது ஒரு கேம் சேஞ்சர். அந்த 2030 ரோட் மேப்போட ஒரு பகுதியா தான் அனிபிஸ் லேபு குறித்து அவர் பேசுறாரு. அடுத்த 18 மாசங்களுக்கு இன்குபேஷன் வேலைகள் நடக்கவிருக்கு. ஆமா, நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வருது. Web3, மெட்டாவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்கள் அடங்கிய பல புதிய ப்ராஜெக்டுகள் இந்த பிளாக் செயினுக்குள்ள வரப்போகுது. மேலும் இந்த ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டமையும் அந்த பாலத்தையும் நிர்வகிக்க GLGNS அப்படிங்கிற கவர்னன்ஸ் டோக்கனையும் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட சப்ளையும் ரொம்ப கம்மி தானே? ஆமா, அதோட சப்ளையும் 2 கோடியே 10 லட்சம் தான். ILOல பங்கேற்ற கம்யூனிட்டி உறுப்பினர்களுக்கு இது ஏர்டிராப்பா வழங்கப்படணும், நெட்வொர்க்கோட எதிர்கால முடிவுகளை எடுக்க ஓட்டிங் செய்யறதுக்கு இத பயன்படணும் தகவல்கள் கூறுது. இது ஒரு முழுமையான டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பாய்ச்சலாவே தெரியுது. உண்மையான அறிவு அப்படிங்கிறது சந்தையில ஒரு டோக்கனோட விலை இன்னைக்கு என்னவா இருக்குன்னு மேலோட்டமா பார்க்கறது கிடையாது. அந்த விலைக்கு பின்னால இருக்கிற தொழில்நுட்பம் என்ன, அது எந்த பிரச்சனையை தீர்க்க முற்படுது, அதோட நீண்டகால இலக்கு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. அஜய் சதுர்வேதி வழங்கிய அந்த விரிவான ஜூம் மீட்டிங் தரவுகள்ல இருந்து நாம அதைத்தான் இன்னைக்கு பிரித்தெடுத்திருக்கோம். ஆக மொத்தத்துல 24 லட்சம் யூசர்களோட வாடகை வீட்ல இருந்து சொந்த பிளாக் செயின் கோட்டைக்கு மாறுறது, கச்சா தங்கம் போன்ற LGNS-ஐ பிளாக் ஹோல்ல உருக்கி ஸ்டேபிள் காயின் A-ய உருவாக்குறது, எல்லாவற்றுக்கும் மேல ZK ரோலப்ஸ் தொழில்நுட்பம் மூலமா வெளிப்படைத்தன்மைக்கும் தனிமனித பாதுகாப்புக்கும் இடையே ஒரு பாலத்தை அமைக்கிறது என அனைத்தையும் நம்ம ரொம்ப ஆழமா அலசிட்டோம். கண்டிப்பா ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன். மருத்துவத்துல எக்ஸ்ரே நம்ம உடலின் உள்ளே இருக்கிற பிரச்சனைய எல்லோருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறது நல்லதுதான். ஆனா
உங்க நிதி வாழ்க்கைய உலகத்துல உள்ள அனைவரும் பாக்குற நிலை வந்தா அது எப்படி இருக்கும்னு ஆரம்பத்துல கேட்டேன் இல்லையா? ஆமா. சிந்தித்து பாருங்க. எதிர்காலத்துல உங்களுடைய ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் பாரம்பரிய வங்கிகள் மற்றும் அமைப்புகள் தொடர்ந்து கண்காணிச்சு கட்டுப்பாடுகள் விதிக்கிற முறைய நீங்க ஏத்துக்குவீங்களா? அல்லது கிரிப்டோ உலகத்தோட அடுத்த புரட்சியான அனுபிஸ் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட தனி உரிமை உலகத்தை நோக்கி ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டமும் மாறுமா? நல்ல கேள்வி. நீங்களே முடிவு செய்யுங்க. உங்க தேடலும் சிந்தனையும் தொடரட்டும். மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.